ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா வியூ டிட்லோலே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீன் வியூ இருக்கு இல்லையா, இந்த சீன் வியூவில் வந்து நம்ம ஒரு இந்த டேப் கஸ்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அந்த ஒவ்வொரு டேப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் கால் ஆகும். அந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸை வந்து நீங்கள் இந்த பீஸ் ஆஃப் கோடை வந்து அதுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த பொசிஷன் இருக்குது பாருங்கள், 0.5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷனை மட்டும் அந்த டச் பண்ணுற எந்த சீனோட டச் பண்ணுற இடத்தோட XYZ கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் நோடை வந்து நீங்கள் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த ஏர்கிட் வியூ ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரிலாம் வரும், பார்த்துருக்கீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எனேபிள் பண்ணலை. அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ டீபக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சீன் வியூ டாட் டீபக் ஆப்ஷன்ஸ், இந்த டீபக் ஆப்ஷன் வந்து ஒரு அரே வரும். இந்த அரேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபியூச்சர் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எல்லோ கலரில் டாட்ஸ் அப்படியே தெரியும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கெஸ்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். UI tab gesture recognition ஆக்ஷன் வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா செல்ஃப், ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செலக்டார். ஓகே, இதுக்கு ஒரு மெத்தட் ஆட் பண்ணிக்கிறலாம். சீன் வியூ, இதோட பேரம் பார்த்திங்கன்னா கெஸ்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேப் கஸ்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சீன் வியூவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சீன் வியூ டாட் ஆட் கெஸ்டர் ரெகக்னைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா டேப் கஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த சீனில் நீங்கள் எங்கெல்லாம் டச் பண்ணுறீங்களோ அந்த டச் பண்ணும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு கால் ஆகும். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த எந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணுறீங்களோ அந்த இடத்தோட பாயிண்ட் வேணும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் நம்ம ஒரு பாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து சீன் வியூவான்றது ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கெஸ்டர் டாட் வியூ பார்த்தீங்கன்னா UI வியூ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ UI வியூன்னு இருக்கும்போது எது வேணாலும் இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம், UI லேபிளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்மளோட ஏஆர் சீன் வியூவாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு செலக்டடு லொக்கேஷன் எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் லொக்கேஷன் எடுத்தாச்சு.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட ரிசல்ட் எடுக்கணும். ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா ஹிட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரேகாஸ்ட் query யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஓகேவா? selected scene view dot query பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா selected location, இது allowing பார்த்தீங்கன்னா dot existing estimated plane, அப்படி இல்லைன்னா infinitive அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடச்சிருச்சு. இந்த ரிசல்ட்டோட XY செட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறலாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாருங்கள் 0.9 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.3ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நோட் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் XYZ, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரிசல்ட்டு டாட்டு அதோட ஆரிஜின் இருக்கு இல்லையா, ஆரிஜின் டாட்டு எக்ஸ் கமா ரிசல்ட் டாட்டு ஆரிஜின் டாட்டு ஒய் கமா ரிசல்ட் டாட்டு ஆரிஜின் டாட்டு இசட். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது கால் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டர் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீன் வியூவான்னு செக் பண்ணுறோம், லொக்கேஷன் எடுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேகாஸ்ட் query யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்ஜின் எடுத்துட்டோம். ஆர்ஜினோட XYZ பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம் ஆட் பண்ணுறதை இப்போ டைனமிக்காக கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. பில் பண்ணலாமா? ஓகே, பில் சக்சீடட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆப் ரன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த டாட்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணலாமா? ஸோ நான் டேப் பண்ணிட்டேன், ஒரு பாக்ஸ் ஆட் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த செக்ஷனில் போய் இன்னொரு டேப் பண்ணுறேன், இன்னொரு பாக்ஸ் ஆட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு டேப் பண்ணுறேன், பாருங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் ஆட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாக்ஸ் ஆட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாக்ஸ் ஆட் ஆகிருக்கு. என்னோடய சிஸ்டத்து மேலே பார்த்தீங்கன்னாலும் ஒரு பாக்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதில் வேறு ஒன்றும் பெரிய ஒர்க் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு புதுசாக நீங்களும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தை பார்த்தீங்கன்னா ஏஆர் கிட்ட வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.